Hello students, in this video we are going to see about protoplast culture. So what is protoplast? Protoplast அப்படினாலே என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து இதோட டெஃபினிஷனை வந்து நம்ம வந்து சொன்னோம். So what is protoplast அப்படினா protoplast are naked plant cells without the cell wall. So here is the definition. So what is protoplast? Protoplast are naked plant cell without செல் வால் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ புரோட்டோபிளாஸ்ட்னா வேறு எதுவுமே இருக்காதா சார் அப்படின்னா இருக்கும். பட் தே பொசஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்டு ஆல் அதர் பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும். தென் ஆல் அதர் செல்லுலார் காம்போனன்ட்ஸ். ஒரு செல்லில் வந்து என்னென்னலாம் காம்போனண்ட் இருக்கணுமோ அது எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரேன், MEMBRANA பிளாஸ்மா மெம்ப்ரேன் அண்ட் அதர் செல்லுலார் காம்போனன்ட்ஸ். ஸோ ரிமெம்பர், ஸோ வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட்? புரோட்டோபிளாஸ்ட் ஆர் நேக்கட் பிளான்ட் செல் வித்தவுட் செல் வால். ஆனால் பட் தே பொசஸ் என்னென்னலாம் இருக்கும்? பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும் அண்ட் அதர் செல்லுலார் மெம்ப்ரேன். But they possess plasma membrane and other cellular components. Actually they represent the functional plant cells. அது செல்வால் இல்லை அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து ஒரு நான் ஃபங்க்ஷனல்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் பிளான்ட் செல். பட் ஃபார் தி லேக் ஆஃப் தி பேரியர் செல்வால், ஒரு தடுப்பு இல்லை, செல்வாலுங்கிற ஒரு தடுப்பு இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு கதவு இல்லை, வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு ஒரு நிலம் வச்சுருக்கீங்க, அது ஒரு கொய்யா தோப்பு வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பேரியர் வந்து நம்ம வந்து ஃபென்சிங் வச்சுருப்போம். எதர் வந்து மெக்கானிக்கல் ஃபென்சிங் இல்லை நேச்சுரல் ஃபென்சிங் ஏதாச்சும் நம்ம வந்து வச்சுருப்போம். அது மாதிரி இந்த செல் வந்து ஈவன் தோ இட்ஸ் ஃபங்க்ஷனலாக இருந்தாலும் லேக் ஆஃப் தி பேரியர், தட் இஸ் அ செல்வால் வந்து இல்லை. சரி, இந்த புரோட்டோபிளாஸ்ட், இப்போ செல்வால் இல்லாத புரோட்டோபிளாஸ்ட் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து இமேஜின் பண்ணோம்னா, செல்வால் இல்லாமல் இந்த மாதிரி புரோட்டோபிளாஸ்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? இது வந்து நேச்சுரலாக இருக்குமா, இல்லை இது என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரெண்டு ஸ்பீசிஸோட புரோட்டோபிளாஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஸ்பீசிஸ் ஏ, ஸ்பீசிஸ் பி, இந்த ரெண்டு புரோட்டோபிளாஸ்டையும் நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஒரு ஹைப்ரிட் வந்து கிடைக்கிது. ஏயும் பியும் வந்து நம்ம வந்து ஃபியூஸ் பண்ணுறோம், இணைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வந்து கிடைக்கிது. இந்த ஹைப்ரிட் வர்றதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். இல்லை அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அப்படி வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூசன். ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஃபியூஸ் ஆகிறதுனால நம்ம வந்து புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூசன்னு சொல்லலாம், இல்லை somatic hybridization சொல்லலாம். So what is protoplast அப்படின்னா, protoplast are naked plant cell without cell wall but they possess plasma membrane and other cellular components. So what is the use of protoplast அப்படின்னா என்ன பண்ணலாம்? protoplast of different species can be fused to generate a hybrid. ஒரு ஹைப்ரிடை வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஹைப்ரிடாக புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஃபியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? வி கால் த சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் ஆர் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். நெக்ஸ்ட் வி வில் சி தி ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். இன் 1880 1880 வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ்டீன், HANSTIN, இந்த ஹான்ஸ்டீன் வந்து தான் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். த டேர்ம் புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹான்ஸ்டீன். த டேர்ம் புரோட்டோபிளாஸ்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1880 பை ஹான்ஸ்டீன். அண்ட் இன் த இயர் 1892 the scientist called Klerker, KLERCKER. So he is the first person isolate the protoplast. புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் செல்லிருந்து மெக்கானிக்கல் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மெத்தட்லாம் வந்து நம்மளால் வந்து
புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து எப்படி அச்சீவ் பண்ணார்னா பை மெக்கானிக்கல் மெத்தட் மூலியமாக இந்த இயர் 1892 வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐசோலேட் பண்ணார். ஹவவர் a real beginning in protoplast research எப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த இயர் 1960 காக்கிங் காக்கிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்சைம்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து செல்வாலை வந்து டேமேஜ் இல்லாமல் வந்து ரிமூவ் பண்ண முடியும்னு வந்து சொன்னது வந்து அவர் தான். அண்ட் லேட்டர் ஆன் இந்த இயர் 1971 ராக்கேப் அண்ட் ஹிஸ் கலீக்ஸ் RAKABE ராக்கேப் அவங்களுடைய கோவொர்க்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் டொபாக்கோ பிளான்ட்டை வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து ரீஜெனரேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து ஒரு டொபாக்கோ பிளான்ட் புதுசாக ஒரு டொபாக்கோ பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி காமிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா 1980 வந்து நம்ம பார்த்த இந்த புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பண்ணப்பட்டது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தா இந்த 1880 ஹான்ஸ்டீன் the term protoplast வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். அண்டு கிளர்க்கர் 1892 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசோலேட் பண்ணார் பை மெக்கானிக்கல் மெத்தட் மூலியமாக பிளான்ட் செல்லிலிருந்து புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணாங்க. இந்த இயர் 1960 வந்து காக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் என்சைமேட்டிக் மெத்தடில் வந்து நம்மளால் வந்து புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா காக்கிங். அண்ட் ராக்கேப் அண்ட் கோவொர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து ஒரு புது பிளான்ட்டே வந்து உருவாக்குனாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு புரோட்டோபிளாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஜெனரேட் பண்ண பிளான்ட் எது அப்படின்னா டொபாக்கோ. ஒன் வேர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ லேட்டர் இந்த இயர் 1980 வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து எல்லாராலையும் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். So next we will see the importance of protoplasts and their culture. So nowadays the isolation, culture and fusion of protoplast is a fascinating field in plant research. Plant researchல வந்து பார்த்தீங்கன்னா protoplast isolate பண்ணுறது, கல்ச்சர் பண்ணுறது அண்ட் ஃபியூசன் பண்ணுறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் விரும்பத்தக்கக்கூடியது. ஏன்னா புதுசாக நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் ஹேவ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் சம் ஆஃப் தம் ஆர் நம்ம வந்து பார்ப்போம், லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன்ங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பண்ணோம்னா கேன் பி ரீஜெனரேட்டட் இன்டு எ ஹோல் பிளான்ட்டு. புரோட்டோபிளாஸ்ட்டை கல்ச்சர் பண்ணால் ஒரு புது பிளான்ட்டை வந்து உருவாக்க முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ், அதுதான் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன். ஸோ த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இஸ் த புரோட்டோபிளாஸ்ட் இன் கல்ச்சர் கேன் பி ரீஜெனரேட்டட் இன்டு எ ஹோல் பிளான்ட். ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா வந்து ஹைப்ரிட்ஸ் கேன் பி டெவலப்டு. செகண்ட் பாயிண்ட், ஹைப்ரிட்ஸ் கேன் பி டெவலப்டு ஃப்ரம் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூசன். தேர்ட் அப்ளிகேஷன், இட் இஸ் ஈஸி டு பெர்ஃபார்ம் சிங்கிள் செல் க்ளோனிங் வித் புரோட்டோபிளாஸ்டோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், க்ளோனிங் பண்ண முடியும். இட் இஸ் ஈஸி டு பெர்ஃபார்ம் சிங்கிள் செல் க்ளோனிங். ஃபோர்த் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஒரு செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை இன்னொரு செல்லுக்கு வந்து நம்மளால் ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண முடியும். எதன் மூலியமாக அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா த்ரூ புரோட்டோபிளாஸ்ட் டிஎன்ஏ. புரோட்டோபிளாஸ்ட் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மூலியமாக நம்ம ஒரு செல்லிலிருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ when we see the fifth application என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா ஸ்ட்ரக்சரல் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு செல்லோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரல் ஸ்டடீஸ் ரொம்ப டீப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா புரோட்டோபிளாஸ்ட்டை தான் பெஸ்ட் ஆப்ஷனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சிக்ஸ்த்து வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேஷன் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் அண்டு குரோமோசோம். செல் ஆர்கனல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறது, குரோமோசோமை வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் பண்ணுறது,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. செவன்த் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மெம்பரைன் ஸ்டடீஸ். எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஒரு செல்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்து செல் சிக்னல்ஸ் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, செல்லுலார் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து இப்போ படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெம்பரைன் ஸ்டடீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் எயித் அப்ளிகேஷன், ஃபைனல் அப்ளிகேஷன் என்னது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஐசோலேஷன் ஆஃப் மூட்டன்ஸ் ஃப்ரம் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் இஸ் ஈஸி. ஸோ லாஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஐசோலேஷன் ஆஃப் மியூட்டன்ஸ் ஃப்ரம் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த அப்ளிகேஷன்ஸ், இல்லை அதர்வைஸ் வி கேன் சே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் அண்ட் த கல்ச்சர். ஒரு புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணுறதும் அதை கல்ச்சர் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் வந்து முக்கியத்துவம்னா இந்த 8 வந்து we can list out. So once again we can see a quick recap. So what is protoplast? Protoplasts are naked plant cell without cell wall, but they possess plasma membrane and other cellular components. Plasma membrane and other cellular components. What is the purpose அப்படின்னா, we can fuse two different species protoplast to make a hybrid. The process is called as somatic hybridization or protoplast fusion. So these are all the historical development. You have to remember the first developed plant from protoplast is tobacco in the year 1971. The last one, the importance of protoplast culture. Otherwise we can say the application of protoplast culture. It is used to regenerate into a whole plant. That is the first application. The second application is hybrids can be developed from protoplast fusion. புதுசாக நம்மளால் ஹைப்ரிட் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ 2 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து ஃபியூஸ் பண்ணுறதன் மூலியமாக. தேர்ட் வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு பெர்ஃபார்ம் சிங்கிள் செல் cloning. Fourth one is genetic transformation. That is by using the protoplast DNA we can transform genetic material from one cell to another cell. It is very easy to study ultrastructure. Ultrastructure studies பண்ணணும் அப்படின்னா வந்து புரோட்டோபிளாஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Isolation of cell organelles and chromosome is very easy, and it is useful for membrane studies. And finally isolation of mutant from protoplast is very easy. In the next class we will see the isolation of protoplast.